ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சோழன் நல்லபடியாக சேரனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேரனை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. எங்களை விட்டுட்டு போக எப்படி மனசாட்சி வந்துச்சு உங்களுக்கு? நாங்களாம் பாவம்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சேரனோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சேரனை வந்து ஒரு அறை விட்டுருவாங்க. இந்த ஊர் உலகம் வந்து என்னை எவ்வளோ வந்து தப்பாக பேசுது, 2 பொண்டாட்டி நான் தான் கொலை பண்ணேன்னு தான் சொல்லுது, ஆனால் கொலை பண்ணேன்னா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஊர் ஜனங்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ வீட்டை விட்டு போகலாமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு சேரனை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து உங்களுக்காக யோசிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே போனேன், ஆனால் நான் இல்லைனா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சேரன் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சேரன் வீட்டுக்கு வந்ததில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.